ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்னைக்கு நாம தெரிக்க விடுற ஆக்ஷன் கலந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு இன்ஃபினிட். 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நான் சின்னதா ஒரு ஹோம் பேக்கிங் ஆரம்பிச்சிருக்கேன். கேக்லாம் மற்ற ஊருக்கு டெலிவரி பண்ண முடியாதுல, அதனால ப்ரௌனிஸ் மட்டும் மற்ற ஊருக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். அதோட டீடைல்ஸை கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறேன். ஸோ உங்க யாருக்காச்சும் ப்ரௌனி வேணும்னா மறக்காம அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது ஒன்றும் வேற ஒருத்தவங்களுக்கான ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் தான் அதை ஆரம்பிச்சிருக்கேன். சப்போஸ் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா நானே தான் செஞ்சு உங்களுக்கு அனுப்பி விடுவேன். ஒரு சின்ன ட்ரை தான், பார்க்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல மெக்சிகோ சிட்டியை காமிக்கிறாங்க. ஒரு காரை எக்கச்சக்கமான போலீஸ் கார் துரத்தி வந்துகிட்டு இருக்கு. அந்த காருக்குள்ள யாருன்னு பார்த்தா நம்ம படத்தோடைய ஹீரோ. வயிற்றுல ஏதோ காயம் பட்டிருக்கும் போல இருக்கு. அதை சரி பண்ணினே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு டிராபிக் இருந்தாலும் அந்த போலீஸ் விடுறதா இல்ல. அப்படி நம்ம ஹீரோ என்னதான் பண்ணிருப்பாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு சூட்கேஸ் ஆட்டையை போட்டு வந்திருப்பாரு புள்ள. அதுக்காக தான் பின்னாடி அவ்வளவு போலீஸ் துரத்தி வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பக்கம் சேசிங் போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு பின்னாடி கார்ல ஒரு கப்பிள்ஸ் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான். அந்த ஃப்ரெண்டு ஹீரோக்கு கால் பண்ணி கேக்குறாரு, என்ன எடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ வந்து ஆமா அது என் கிட்டதான் இருக்கு, அந்த முட்டையை காரணத்து கொண்டு அவன் கையில கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் போலீஸ்காரங்க கார்ல தானே துரத்திட்டு இருந்தாங்க, இப்போ ஹெலிகாப்டர்லயே துரத்துறாங்க. அப்படி அது என்ன முட்டைன்னு தெரியல. ஹீரோ ஹெலிகாப்டரை பார்த்ததும் வண்டியை ரிவர்ஸ்லயே ஓட்டிட்டு போறாரு. ஹெலிகாப்டர்ல இருந்து ஸ்பாட் லைட் வரும்ல, அதை சுட்டு காலி பண்ணிட்டு வேற வழியா போறாரு. அப்பயும் அந்த போலீஸ் விடலையே. பயங்கரமான சேசிங். இந்த சேசிங்க செமையா இருக்கும். எத்தனை பேர் நீட் ஃபார் ஸ்பீட் விளையாண்டுருக்கீங்க? இந்த சேசிங்க பார்க்கும்போது அந்த வைப் தான் வரும். ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட நான் வேற ஒரு ஷார்ட் கட் எடுத்து போறேன், நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு அங்க இருக்க டனல் வழியா போறாரு. அப்போ இந்த சீனை பாருங்களேன். அந்த டனல்ல செங்கல் இருக்கு. அந்த செங்கலை இவர் கார் டயரை யூஸ் பண்ணி பின்னாடி வர கார் மேல அடிக்கிறாரு. அந்த கார் நில தடுமாற பின்னாடி வந்துட்டு இருக்க கார் எல்லாமே அந்த கார்ல மோதி அந்த இடமே பிளாக் ஆயிடுது. கார் தான் பிளாக் ஆயிடுச்சு. அப்பயாச்சும் விடுவாங்கன்னு பார்த்தா வண்டியில துரத்த ஆரம்பிக்கிறாங்க. டனல்ல இருந்து இப்ப வெளியே வந்தாச்சு. அப்பயும் சேசி நிக்கல, வேகமா போயிட்டே இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது வழியில போலீஸ்காரங்களாம் அந்த ரோட பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல போறதுக்கு வழி இல்ல, இவர் சரண்டர் ஆயிருவாருன்னு பார்த்தா அப்படியே பக்கத்துல இன்னொரு வழி போகுது. ஆனா அந்த வழியில பாதி பிரிட்ஜ் தான் கட்டி முடிக்காம பாதியா இருக்கு. அந்த வழியில போக ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை நான் செத்துட்டேனா நீதான் எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வேகமா போயிட்டே இருக்காரு. அப்படி போகும்போது வெளியே கையை நீட்டி எதையோ ஒன்னு கால்குலேட் பண்றாரு. அப்படியே வண்டியை ஸ்கிட் அடிக்க வச்சு சூட்கேஸையும் அவர்கிட்ட ஒரு வால் இருக்கும் போல இருக்கு, அது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு கார்ல இருந்து குதிக்கிறாரு. கீழே 150 அடி பள்ளம், விழுந்தா கண்டிப்பா பொழைக்க முடியாது. அந்த இடத்துல குதிச்சு இவர் கையில கத்தி வச்சிருக்காருல, அதை முன்னாடி இருக்க கிரேன்ல தூக்கி போட்டு அதை அப்படியே புடிச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஃப்ரெண்டு 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்களே, அவங்களோட காரை ஒரு லாரி வந்து இடிக்குது. ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட். கவுத்து போட்ட கற்பாமூச்சி மாதிரி கார் கிடக்குது. ஆனா நல்லவேளை உள்ள இருக்க 2 பேருக்கும் ஒன்னும் ஆகல. அந்த சமயம் இவங்களை ஒரு லாரி வந்து இடிச்சுச்சுல, அதுல இருந்து ஒருத்தவன் இறங்கி வரான். கையில இத்தா தண்டி ஒரு கன்னு வச்சிருக்கான். அவன் வரதை பார்த்ததும் காருக்குள்ள இருக்க இந்த 2 பேரும் நம்ம திரும்ப ஆரம்பத்துல சந்திக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிக்கிறாங்க. காதல் ஜோடிகள் புள்ள இருக்கு. இந்த பக்கம் கன் எடுத்துட்டு வந்தான்ல, அந்த பையன் இவங்களை எய்ம் பண்ணி சுடுறான். அப்ப அந்த புல்லட்டை பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது அப்படியே அந்த கார் மேல பட மொத்தமா அந்த கார் வெடிச்சு செதறுது. அவ்வளவுதான். அப்படியே கட் பண்ணா ஒருத்தவர் துடிச்சு புடிச்சு எந்திரிக்கிறாரு. இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே இவருக்கு தான் கனவா வந்திருக்கு போல இருக்கு. இவரு யாருன்னு கேட்டா இவரும் நம்ம படத்தோடைய ஹீரோ தான். என்னடா அது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஹீரோன்னு சொன்னா இப்போ ஒரு ஹீரோன்னு சொல்றீங்க தானே டவுட்டா இருக்கு. கதையை கண்டினியூ பண்ணுங்க, போக போக உங்களுக்கே புரியும். இவரோட பேரு எவன். கனவுல இருந்து எஞ்சதும் ஒன்னும் புரியாம போய் கண்ணாடிய பாக்குறாரு. இவருக்கு தானே அந்த கனவு வந்திருக்கு. அப்ப அந்த கனவுல சேசிங் நடந்தது எல்லாத்துக்குமே இவரோட உருவம் தான் இருந்திருக்கணும். ஆனா கனவுல வேற ஒருத்தவரோட முகம், அது எதுக்கு நம்மளோட கனவுல வருதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போறாரு. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்கு போல இருக்கு, கிளம்பி ஹோட்டலுக்கு போறாரு. பட் அவருக்கு அங்க வேலை கிடைக்கல. ஏன்னா இவருக்கு அந்த கனவு வருதுல, அந்த கனவுனால இவருக்கு மன ரீதியா நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. அங்க ஒரு பைய பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருப்பான். அதனால ஹீரோ கோவப்பட்டு அந்த பையலுடைய கையை உடைச்சிட்டாரு. சோ நீ மென்டலாவும் ஸ்டேபிளா இல்ல, அண்ட் உன்கிட்ட நிறைய வயலன்ஸ் இருக்கு, இப்படிப்பட்ட ஆளுக்கு எங்க ஹோட்டல்ல வேலை இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனிலையும் வழக்கம் போல சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு நாங்க கால் பண்றோம்னு சொல்லி அதே மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. எத்தனை பேருடா இன்னும் இதையே சொல்லுவீங்க, கண்டிப்பா வேலை கொடுக்க மாட்டீங்க, வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்து இப்ப அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா வேலை இப்ப அவருக்கு கண்டிப்பா வேணும். வேலை இருந்தாதான் வீட்டு வாடகை கட்ட முடியும். ஏன் இப்ப இன்டர்வியூக்கு போனார்ல ஒரு கோட் போட்டு, அந்த கோட்டை ட்ரை கிளீனிங் பண்றதுக்கு கூட காசு இல்ல. இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அடிக்கடி அந்த கனவுகள் வரதுனால இவருக்கு மன ரீதியா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்காக இவர் நிறைய டாக்டர் கிட்ட போயிருக்காரு. பட் எதுவுமே இவருக்கு தீர்வு அளிக்கல. அதனால இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒரு ட்ரக் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது இருந்தா மட்டும்தான் இவரால ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்க முடியும். இப்ப அந்த மாத்திரையும் காலியாக போகுது. இப்ப என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஒரு கேங்ஸ்டர் ஒரு வேலையை கொடுக்கறான். கத்தி
கத்தி செய்ய சொல்லியிருந்திருப்பான் போல இருக்கு. அந்த கத்தியை நம்ம ஹீரோவும் செய்யறாரு. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவர் இந்த கத்தியை செய்யறதுக்கு எந்த இடத்துலயுமே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டது கிடையாது. ஏன் சும்மா யூடியூப்ல வீடியோஸ் கூட பார்த்தது இல்ல. ஆனா செம சூப்பரா பர்ஃபெக்டா செய்யறாரு. பக்காவா அந்த கத்தியை செஞ்சு முடிச்சு எடுத்துட்டு போய் கேங்ஸ்டர் கிட்ட கொடுக்கறாரு. அந்த கேங்ஸ்டர் அந்த கத்தியை பார்த்துட்டு திறமசாலி தான்டா நீ அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோ இதை காசுக்காக செஞ்சு கொடுத்துருக்க மாட்டாரு, அந்த மாத்திரைக்காக தான். இவங்களும் அந்த மாத்திரையை கொடுக்குறாங்க. ஆனா அதுல 5 கம்மியா இருக்கு. 60 பேசியிருப்பாரு, ஆனா அதுல வெறும் 55 தான் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த மாத்திரைய கையிலேயே வாங்காம கரெக்டா சொல்றாரு 5 கம்மியா இருக்குன்னு. பாரு, இன்னும் உனக்குள்ள எவ்வளவு திறமை தாண்டா ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி விடு, 5 தானே கம்மியா இருக்கு, பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறானுங்க. ஆனா முட்டை போடுற நெருப்பு கோழிக்கு தான் அதோட வழி தெரியும். நம்ம ஹீரோக்கு ஒரு மாத்திரையும் அவ்வளவு முக்கியம். ஏன்னா அவரோட நிலைமை அப்படி. அதனால இவர் 60 மாத்திரையும் வேணும்ன்றாரு. ஆனா இவங்க கொடுக்க மாட்டாங்களா. இதுவே நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டு. இதுக்கு மேல அங்க ஒரு பொண்ணு இருக்கா, அந்த கேங்ஸ்டர் தான் கூப்பிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கா. ஹீரோ அங்க மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்காரா, அதனாலதான் அந்த பொண்ணு இப்படி பாத்துட்டு இருக்காளா. அத அந்த கேங்ஸ்டர் பாத்துறான். ஏண்டி என் கூட இருந்துட்டு ஹீரோவை லுக் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கியா, சரி ஓகே கையை நீட்டு, இந்த கத்தி எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு பாத்துடலாம்னு சொல்லிட்டு கையை நீட்ட சொல்லிட்டு இருக்கான். இதுல நம்ம ஹீரோக்கு வெறி தலைக்கு ஏறிடுது. நானும் பாத்துக்கினே இருக்கேன், சும்மா ஓவரா பேசினே இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க அந்த கத்தி எடுத்து இவன் ஆளுங்களோட கை விரல வெட்டிட்டு கேங்ஸ்டர் கழுத்துல கத்தி வச்சிடறாரு. ஒழுங்கா அந்த மாத்திரையை குடுறான்னு சொல்லி வாங்கிட்டு கரெக்டா டோருக்கு வந்ததும் அந்த கேங்ஸ்டரை தள்ளி விட்டு ஓடிடுறாரு. இவங்களும் சுடுறானுங்க, ஆனா ஹீரோ மேல படல. அந்த கத்தி எடுத்துட்டு ஓடிடுறாரு. அந்த பக்கம் போய் பார்த்தா போலீஸோட சவுண்டு. ஆஹா, இவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான், கையில வேற ட்ரக் இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க செவுரு வழியா ஏறி குச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த செவுத்துல ஏறாரா. அந்த செவுத்துல ஏறிட்டு இந்த பக்கம் குதிக்கலான்னு பார்த்தா அந்த சைடு ஏதோ ஒரு பெரிய பனிமலையில இவர் நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மலையில ஒரு பொண்ணு சரிக்கிங்கனே கீழே விழ போறா. அவளை நம்ம ஃபர்ஸ்ட் இவரோட கனவுல ஒரு ஹீரோவை பார்த்தாருல, அந்த ஹீரோ வந்து காப்பாத்துறாரு. அவரோட பேரு ட்ரெட்வே. இந்த மாதிரி இவருக்கு இல்யூஷன் வந்தாலே தலைலாம் கிருகிருன்னு சுத்த ஆரம்பிச்சிடும். சோ அதே மாதிரியே இப்பயும் தலை சுத்தி மேல இருந்து கீழே விழுந்துடுறாரு. கரெக்டா அந்த போலீஸ்காரங்களும் வந்து நம்ம ஹீரோவை புடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு கத்தியை செஞ்சார்ல, அந்த கத்தியை இன்னொருத்தவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. பழங்காலத்துல செய்யக்கூடிய கத்தி போல இருக்கு. அதை நம்ம ஹீரோ எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாம ஒரே நாள்ல எப்படி அவன் செஞ்சு முடிச்சான் அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவரை கஸ்டடியில வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு பேத் ரெஸ்ட் அப்படின்னு ஒரு மொட்டையன் வரான். ஹீரோ செஞ்ச கத்தியும் எடுத்துக்கிட்டு வரான். பல நூற்றாண்டுகளா எனக்கு ஒண்ணு தெரியும்ன்ற மாதிரி அந்த மொட்டையன் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோக்கு இவனை முன்ன பின்ன பார்த்த மாதிரியே தெரியல. அவனோட பேக்ல நிறைய பொருட்களை வச்சிருக்கான். அது எல்லாத்தையுமே ஒன்னொன்னா எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு கன்ல இருக்க எல்லா புல்லட்டையும் எடுத்துட்டு ஒரே ஒரு புல்லட்டை மட்டும் அந்த கன்ல லோட் பண்றான். இங்க இருக்க பொருட்கள்ல எது உன்னோடது அப்படின்ற மாதிரி அந்த மொட்டையை நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறான். ஆனா நம்ம ஹீரோ இவனையே பார்த்தது கிடையாது. அப்புறம் எப்படி அவன் கொண்டு வந்த பொருள் எல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரியும். சோ எனக்கு தெரியாதுன்றாரா. உடனே இந்த பையன் டப்புன்னு சொல்றான். ஆனா நல்ல வேலை அதுல புல்லட் இல்ல புள்ள இருக்கு. சரி இப்ப சொல்லு, இதுல எது உன்னோட பொருள் அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேக்குறான். திரும்ப நம்ம ஹீரோ தெரியாதுன்றாரு. உடனே டப்புன்னு சொல்றான். இந்த வாட்டியா அதுல புல்லட் இல்ல. சரி இந்த பையன் நம்ம தெரியாதுன்னு சொன்னாதானே சொல்றான், ஏதாச்சும் ஒரு பொருளை குத்து மதிப்பா தெரியும்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பொருளை தெரியும் அப்படின்னா அப்பயும் அந்த பையன் சொல்றான். டேய் யாரா நீ, லூசு பயலா இருக்க, எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அந்த மொட்டையன் கடுப்பாயிட்டு அங்க இருக்க ஒரு பொருளை எடுத்து நம்ம ஹீரோ கையில தூக்கி போட்டு உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதா சொல்லு, ஏதாச்சும் ஞாபகம் வருதா அப்படின்னு கேக்குறான். அந்த பொருளை நம்ம ஹீரோ தொட்டுதான் அவருக்கு ஏதோ ஒரு இல்யூஷன் வருது. பழங்காலத்துல இந்த பொருளை யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்றாங்க. அந்த விஷயங்களை இவர் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கா. இவருக்கு தான் இந்த மாதிரி இல்யூஷன் வந்தாலே மயக்கம் வந்துருமே. சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல, கண்ணெல்லாம் மங்களா தெரியுது. அப்படியே முன்னாடி பார்த்தா அந்த பயலுடைய கண்ணு. ஹீரோ டக்குன்னு எடுத்து அதை சுடுறாரு. ஆனா அப்பயும் அதுல புல்லட் இல்ல. பார்த்தா அந்த மொட்டையன் லோட் பண்ணவே இல்ல புள்ள இருக்கு. நக்கலா சிரிக்கிறான். என்ன பயந்துட்டியா, உன்கிட்ட இருந்துதான் இந்த டெக்னிக்கை கத்துக்கிட்டேன், எப்படி உன்னோட பொருள் எடுத்து ஒன்னையே போட்டனா அப்படின்ற மாதிரி இந்த பையன் பேசிட்டு இருக்கும் போது செவுத்த உடச்சிக்கிட்டு ஒரு கார் வருது. அந்த காருக்குள்ள ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுடைய பேரு நோரா. அவ நம்ம ஹீரோவை காப்பாத்தி கூட்டு போறா. மொட்டையன் பின்னாடியே துரத்திக்கிட்டு வரான். மறுபடியும் ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த மாதிரியே இப்பயும் ஒரு சூப்பரான சேசிங். ஆனா இந்த வாட்டி சேசிங் ரோட்ல கிடையாது, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே. ஆபீஸ் ரூம், ஜெயிலு எல்லாத்தையும் உடச்சு தள்ளின்னு வெளியே வராங்க. அப்ப இந்த நோரா நம்ம ஹீரோ கிட்ட வண்டியை ஓட்ட சொல்றா. வண்டியை ஓட்டினா பொதுவா என்ன பண்ணுவாங்க, சீட்டு தானே மாத்துவாங்க. ஆனா இந்த இடத்துல ஸ்டேரிங்கே மாத்திக்கிறாங்க. ஹீரோவா யாரா இவன்ற மாதிரி பாத்துக்கிட்டே வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே போயிட்டே இருக்கும் போது வழியில போலீஸ் அப்படியே அந்த ரோட பிளாக் பண்ணி நிக்கிறாங்க. ஹீரோ அந்த பொண்ணை பாக்குறாரு. நிக்காத போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாம் மாதிரி தூக்கி போடுறா. ஹீரோக்கு பயம், ஏன்னா முன்னாடி அத்தனை போலீஸ்கார் நிக்குது, போய் மோதுனாங்கன்னா கண்டிப்பா இவங்களும் காலி. ஆனா இவ என்னடா நம்மள போக சொல்றாளேன்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டே இருக்காரா. அப்ப கரெக்டா அவ தூக்கி போட்ட பாம் வெடிக்குது. அந்த வெடிப்புல அங்க இருக்க கார் எல்லாமே மேல பறக்குது. அந்த பறக்குற ஒரு செகண்ட் கேப்ல நம்ம ஹீரோ டக்குன்னு கிராஸ் பண்ணி வந்துடுறாரு. இது ஒரு புல்லட் ப்ரூஃப் கார்ன்றதுனால அவங்க காருக்கு ஒண்ணுமே ஆகல, ஈஸியா கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க. இப்ப அங்க இருக்க கார் எல்லாமே கீழே விழுந்து ரோடு பிளாக் ஆயிடுச்சு. அந்த மொட்டையனால துரத்தி வர முடியல. ஆனா அந்த ஒரு சின்ன பாம் எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டாக்கி இருக்குன்னு பாருங்க. எம்மாடி யாருமா நீ, அப்புறம் அந்த கொலவெறி கோவிந்தன் அவன் எதுக்கு என்ன துரத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க இந்த நோரா பொண்ணு என்ன சொல்றானா, உனக்கு அவனை முன்னாடியே தெரியும், இந்த ஜென்மத்துல அவனை இன்னும் நீ மீட் பண்ணல, அதனாலதான் அவன் யாருன்றது உனக்கு தெரியல
தெரியலன்றாங்க. ஹீரோக்கா மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. என்னடா யாரை கேட்டாலும் இதையே சொல்றீங்க, என்னதானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வரா. அங்க இவங்களுக்காக ஒரு பிளேன் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா ஹீரோ அந்த பிளேன்ல ஏறல. ஏன்னா ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. சம்பந்தமே இல்லாம இவருக்கு ஏதேதோ கனவு வருது. இப்போ ஒரு மொட்டையன் துரத்துறான். அவங்க கிட்ட இருந்து இந்த நோரா பொண்ணு காப்பாத்தி கூப்பிட்டு வரா. அவரை சுத்தி என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றானா, நம்ம ஹீரோ மறுபிறவை எடுத்து வந்திருக்காரு. ஹீரோட மெமரிஸ் அவரோட ஸ்கில்ஸ் எல்லாமே ஸ்லோவா தான் திரும்ப வரும் அப்படின்ற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோ நம்பல. இன்னடி கதை விட்டுக்கிட்டு இருக்க, ஒரு குழந்தை கூட நீ சொல்றத நம்பாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா கதையா, சரி நீ ஒரு கத்தி செஞ்சல, அந்த கத்தியை எந்த ஒரு அனுபவமும் இல்லாம எப்படி உன்னால செய்ய முடிஞ்சு? ஏன்னா உன்னோட ஒரு ஜென்மத்துல அந்த கத்தியை செய்யற வேலையை தான் பாத்துட்டு இருந்த. அதே மாதிரி உனக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் தெரியும், அது எப்படி? ஏன்னா நீ இன்னொரு ஜென்மத்துல ரஷ்யனா இருந்த, அதனாலதான் உனக்கே தெரியாம உனக்குள்ள இத்தனை திறமைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு மறு ஜென்மத்தை பத்தி சொல்றா. ஆனா ஹீரோ இதை நம்புற மாதிரி இல்ல. அடியே எனக்கு மண்டையில பிரச்சனை, மல்டி பர்சனாலிட்டி கேள்விப்பட்டிருக்கியா? ஒருத்தங்களுக்குள்ள பல கேரக்டர் இருக்கும், அதுதான் அந்த பிரச்சனை தான் எனக்கு. நீ சொல்ற மாதிரி மறுபிறவி முன் ஜென்மம் இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அப்பயும் அந்த பொண்ணு என்ன சொல்றானா, உனக்கு நிறைய இலூஷன் வருதுல, அதெல்லாம் ஹாலுசினேஷன் நினைச்சுக்கிட்டு இருக்க, பட் அது எல்லாமே உண்மைதான். இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்மங்கள்ல இருக்கக்கூடிய மெமரிஸ் தான் உனக்கு இலூஷனா வருது. உனக்கு இதுக்கான பதில் எல்லாம் தெரியணும்னா என் கூட அந்த பிளேன்ல வந்து ஏறு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவரை சுத்தி நிறைய புரியாத விஷயங்களா நடந்துகிட்டு இருக்கா. சோ இப்போதைக்கு இதுக்கான ஆன்சர் மட்டும் எனக்கு கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட போறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி மொட்டையனை காமிக்கிறாங்க. அவன் ஒரு சர்ச்சுக்கு நடுவுல மூஞ்சில துணியை போட்டு படுத்துட்டு இருக்கான். அங்க ஒரு பொண்ணு வந்து அவனோட மூஞ்சிலேயே தண்ணியா மண்ணெண்ணையா தெரியல பொல பொல பொலன்னு மூஞ்சிலேயே ஊத்துறா. கடவுள் கிட்ட பேசுறதுக்கு ஏதோ ஒரு சடங்கு போல இருக்கு, அதான் அந்த பையன் தீவிரமா பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பிளேன்ல போய்கிட்டு இருக்க ஹீரோவை காமிக்கிறாங்க. நோரா எல்லா உண்மையும் ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, இந்த உலகத்துல சாதாரண மக்களுக்கு நடுவுல சில ஸ்பெஷலானவங்களும் இருக்காங்க. எந்த வகையிலனா, அவங்களுக்கு கடந்த கால நினைவுகள் எல்லாமே இருக்கும். முன் ஜென்மத்துல என்னவா இருந்தாங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாரையுமே இன்ஃபினிட்னு கூப்பிடுவாங்க. இந்த இன்ஃபினிட்டை ரெண்டு வகையா பிரிவாங்க. ஒருத்தங்க இந்த நினைவுகள் எல்லாத்தையுமே வச்சு மனுஷங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க, அவங்கள பிலீவர்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொரு குரூப் அப்படியே ஆப்போசிட்டா இந்த நினைவுகள் எல்லாத்தையுமே சாபமா நினைப்பாங்க, அவங்கள நைலிஸ்ட்னு சொல்லுவாங்க. எப்படியாச்சும் நம்ம மறுபிறவி எடுக்கிறத தடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அந்த காலத்துல அவ்வளவா டெக்னாலஜி இல்லல்ல, சோ அப்போதைக்கு அவங்களால அதை தடுக்க முடியல. ஆனா இப்போ டெக்னாலஜி எல்லாம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. சோ டெக்னாலஜி வளர வளர இந்த பூமியை அழிச்சு எப்படி அந்த மறுபிறவியை நிறுத்தலான்ற வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நைலிஸ்ட் குரூப்பை சேர்ந்தவன் தான் இந்த மொட்டையன். அவன் தான் உலகத்தை அழிக்கிறதுக்கு ஏதோ ஒரு முட்டையை கண்டுபிடிச்சிருக்கான். அந்த முட்டையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோவை துரத்தி வந்துகிட்டு இருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நோரா ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோவை ஹப்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. இந்த இடத்துல தான் ஹீரோவுடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு வர முடியும். அங்க ஒரு பொண்ணு சில பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கா. மொட்டையன் எல்லா ஜென்மத்திலயுமே ரொம்ப மோசமானவன், அவனை எதிர்க்கிறதுக்கு இன்னும் கடுமையா பயிற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அங்க இருக்க எல்லாருமே தலை வணங்குறாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ இருக்காருல்ல எவன், இவரோட முன் ஜென்மம் தான் ட்ரெட்வே. அதாவது ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சேசிங் பார்த்திருப்போம்ல, அதுவும் ஹீரோ தான். அவரு இப்ப நம்ம பிரசண்டா பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோவுடைய முன் ஜென்மம். அந்த ட்ரெட்வே மேல எல்லாரும் பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. அதனாலதான் இப்ப நம்ம ஹீரோவை பார்த்ததும் ட்ரெட்வேவோட மறுபிறவி தான் எவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட ரூமுக்கு கூட்டு போய் காமிக்கிறாங்க. ஹீரோ எத்தனை ஜென்மம் எடுத்தாலுமே அவரோட ரூம் இதுதான். சோ அவரு ஒரு ஜென்மத்திலயும் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளுமே இந்த இடத்துல இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு டைரி, அந்த டைரியை எடுத்தா அதுல ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல ட்ரெட்வே அவங்க கூட ஒரு கப்புள்ஸ். இந்த கப்புள்ஸ் யாருன்னு தெரியுதா? ட்ரெட்வேக்கு 2 பேரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல ஸ்டார்டிங்ல சேசிங் அப்போ, அதுல அந்த பொண்ணு இருக்கால, அவளோட மறுபிறவி தான் இப்ப நம்ம ஹீரோ கூட இருக்கிற நோரா. சோ இப்ப புரியுதா எதுக்காக நம்ம எவன் ஹீரோக்கு அடிக்கடி அந்த கனவு வந்திருக்கும்னு? மலையில ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டு இருந்திருப்பா, அவளை கூட ட்ரெட்வே காப்பாத்தி இருந்திருப்பாருல, அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவுடைய முன் ஜென்மத்துல நோராவுடைய முன் ஜென்ம கேரக்டரை காப்பாத்திருப்பாரு. சோ இது எதுவுமே கனவோ வெறும் இல்யூஷனோ கிடையாது. நம்ம ஹீரோ முன் ஜென்மத்துல என்னென்னலாம் நடந்துச்சோ, அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமா மெமரிஸா ஞாபகம் வந்துகிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. இந்த இடத்துல எதை பத்தி வேணா தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த இடத்துக்கு இந்த ஹப்போடைய ஹெட் வராங்க, ஒரு வயசான பாட்டி. அந்த பாட்டி நம்ம ஹீரோவை நடுவுல போய் நிக்க சொல்றாங்க. ஹீரோவும் போய் நிக்கிறாரு. அவரை சுத்தி ஒரு ஹாலோகிராம் பிளே ஆகுது. அதுல பார்த்தா இந்த மொட்டையா இருக்கான்ல, அவன் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஏதோ ஒரு ஜென்மத்துல நம்ம ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கான். எப்பயுமே இவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க. எல்லா பிறவியிலுமே அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. ஆனா ஒரு பிறவியா அடுத்தடுத்து வர வர இந்த மொட்டை எனக்கு வெறுப்பாயிடுச்சு. நம்மளால ஏன் சாதாரண மக்கள் மாதிரி வாழ முடியலன்னு சொல்லிட்டு அவன் அந்த மறு ஜென்மத்தையே வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். சோ அதை தடுக்கிறதுக்காக ஒரு முட்டையை உருவாக்கினான். அந்த முட்டை எப்படி வேலை செய்யும்ன்றத ஒரு சிமுலேஷனுக்குள்ளேயே நம்ம ஹீரோவை கூட்டு போய் காமிக்கிறாங்க. அந்த முட்டையை உருவாக்குனது இந்த மறுபிறவி எடுக்கிறவங்களை மட்டும் சாவடிக்கிறதுக்கு கிடையாது, இந்த மொத்த உலகத்தையுமே அழிக்கிறதுக்கு. ஏன்னா உலகத்துல எதுவுமே இல்லைன்னா அதுக்கப்புறம் மறுபிறவியே எடுக்க முடியாதுல்ல. அதுக்காக தான்
தான் உலகத்துல இருக்க ஒரு ஈ, காக்கா, செடி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக இந்த முட்டையை உருவாக்கியிருக்கான். தானோஸ் ஆச்சு ஒரே ஒரு சொடக்குல பாதி மனுஷங்களை மட்டும் தான் அழிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா இந்த பையன் உலகத்துல ஒரு உயிரினம் கூட இருக்கக்கூடாது, அதாவது மரம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கான். இந்த மாதிரி அந்த மொட்டையனை பத்தி எல்லா விஷயங்களையுமே ஹீரோக்கு சிமுலேஷன் மூலியமா புரிய வைக்கிறாங்க. அப்ப நோரா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வரைக்கும் எல்லாருமே உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நம்ம ஹீரோ தானா. ஏன்னா ஹீரோவுடைய முன் ஜென்மத்துல, அதாவது ட்ரெட்வே இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த மொட்டையங்கிட்ட இருக்கிற முட்டையை ஆட்டையை போட்டு வந்திருப்பாரு புள்ள. அது மட்டும் இல்ல, அந்த முட்டையை உருவாக்குன சயின்டிஸ்ட், அப்புறம் அந்த முட்டையை எப்படி உருவாக்கணும்னு தெரிஞ்ச எல்லாருமே கொண்டுட்டாரு. சோ இப்போதைக்கு இந்த உலகத்துல இருக்கிறதே அந்த ஒரே ஒரு முட்டை மட்டும்தான். திரும்பி அந்த முட்டையை உருவாக்குறதுக்கு யாருமே உயிரோட இல்ல. அப்படி திருடின அந்த முட்டையை ட்ரெட்வே எங்கேயோ ஒளிய வச்சிட்டாரு போல இருக்கு. அது எங்க இருக்குதுன்னு இந்த முட்டை எனக்கு தெரியல. அதனாலதான் இந்த ஜென்மத்துல இருக்க நம்ம ஹீரோ கிட்ட எப்படியாச்சும் அந்த விஷயத்த கறந்துடணும்னு சொல்லிட்டு ஹீரோ துரத்தி வந்துகிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு கத்தியை செஞ்சார்ல, அந்த கத்தியை கூட ஒருத்தவர் ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தாரு, அவரை காமிக்கிறாங்க. நோராக்கு ஆல்ரெடி இவரை தெரியும். இந்த ஜென்மத்துல ஹீரோ எங்க இருக்காருன்றத கண்டுபிடிச்சு சொன்னதே இவரு தான் போல இருக்கு. அவருக்கு இந்த மொட்டையை கால் பண்ணி மிரட்டுறான். உடனே இவர் பயந்துகிட்டு அங்க இருக்க எமர்ஜென்சி பட்டன் அழுத்தலான்ட்டு போகும்போது இந்த மொட்டையை அவரோட 2 கையிலயுமே அம்பு விட்டு அவரை பிடிச்சிடறான். ஹீரோ எங்க இருக்காருன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவர் ஒரு ஜென்மத்துல தேன் எடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாரு போல இருக்கு. அதனால தேனை வாயில ஊத்திக்கிட்டே ஹீரோ எங்க இருக்கான்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அவர் கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாரா. அதனால அவங்க கிட்ட இருக்க கன்னை வச்சு அவரை சுட்டு கொன்னுடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. ஏதோ ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு. அப்படி என்னத்தை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ எத்தனை ஜென்மம் எடுத்திருப்பாரு அத்தனை ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய உடம்பு எல்லாத்தையுமே இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. போன ஜென்மத்துல ட்ரெட்வே இருக்காருல, அவரோட பாடியை கூட அங்கதான் பதப்படுத்தி வச்சிருக்காங்க. சரி, எதுக்காக ட்ரெட்வேவை மட்டும் எல்லாருமே இவ்வளவு பெருமையா பேசுறாங்க? நோராவும் மறுஜென்மம் எடுத்து தான் வந்திருக்காங்க. இந்த பாட்டிக்கும் எல்லா ஜென்மத்தோட ஞாபகமும் இருக்கு. ஆனா ட்ரெட்வே மட்டும் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா, அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷலான பவர் இருந்திருக்கு. அதாவது அவரை சுத்தி இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாத்தையுமே மேனிபுலேட் பண்ணி அவரால் தனக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஸ்டார்டிங்ல ஒரு சேசிங் சீனை பார்த்திருப்போம்ல, அப்போ பிரிட்ஜ்ல இருந்து குதிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கையை வெளியே நீட்டியதையோ ஒன்னு கால்குலேட் பண்ணிருப்பாரு. அதுதான் அவருடைய பவரே. சுத்தி இருக்க சூழ்நிலை எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி இங்க இருந்து இப்படி போய் குதிச்சோம்னா நம்ம சேஃபா போய் அங்க புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு திறமை இருந்திருக்கு. அந்த ஒரு ஸ்பெஷல் பவர்னாலதான் ட்ரெட்வேவை எல்லாருமே பெருமையா பேசுறாங்க. இவ்வளோ திறமை ட்ரெட்வேக்குள்ள இருந்திருக்கு. ஆனா அது எதுவுமே நம்ம ஹீரோக்கு ஞாபகம் இல்ல. அதை கொண்டு வரதுக்கு கடுமையான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இயற்கையாவே நம்ம ஹீரோக்கு இது எல்லாமே ஞாபகம் வந்துடும். ஆனா இவங்களுக்கு இப்ப அவ்வளவு டைம் கிடையாது. அந்த மொட்டையை வெறி கொண்டு நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கான். அதனால இவங்க ஒரு குறுக்கு வழியை யூஸ் பண்றாங்க. மூளையை ஸ்கேன் பண்ணி ஆர்டிபிஷியலா இவங்களால அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு வர முடியுமான்னு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யுது. எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ முன்னேறிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல போன ஜென்மத்துல ட்ரெட்வே எவ்வளவு சூப்பரா சண்டை போட்டிருப்பாரோ அதே மாதிரியே இங்கேயும் சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு. இவங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், நம்ம பண்ணிட்டு இருக்க வேலையில ஏதோ ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அது கூடவே இவங்க இன்னொரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கன்னை உருவாக்க ட்ரை பண்றாங்க. அது எதுக்காகனா, இந்த மொட்டையங்கிட்ட ஒரு கன் இருக்கும் தெரியுமா, அந்த கன் எதுக்காகனா மறுபிறவி எடுக்கிறவங்கள இவன் தேடி தேடி கொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்படி கொன்னாங்கன்னா அந்த பாடி வேஸ்ட் தான். முக்கியமான விஷயமே அந்த நினைவுகள் இருக்கக்கூடிய ஆன்மா மட்டும்தான். அந்த மொட்டையை எத்தனை பேரை சாவடிச்சாலும் அந்த உடம்பு மட்டும்தான் சாவுமே தவிர அந்த ஆத்மா வேற ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ள போய் சேர்ந்துரும். அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மொட்டையை என்ன பண்ணியிருந்திருக்கான், ஒரு ஸ்பெஷலான கன்னை உருவாக்கி அது மூலியமா ஷூட் பண்ணுவான். அதுல இருக்கக்கூடிய புல்லட் சாதாரண புல்லட் கிடையாது. அதை வச்சு ஒருத்தவங்களோட தலையில அடிச்சிட்டானா அவங்களோட சோல் அந்த புல்லட்குள்ள இருக்க ஒரு சிப்ல ட்ராப் ஆயிடும். சிப்புக்குள்ள இருக்கும் போது எப்படி அவங்களால இன்னொரு உடம்புக்குள்ள போக முடியும்? அதுக்கப்புறம் அவங்களுக்கு மறுஜென்மமே இருக்காது. அவங்களோட ஆன்மா அந்த சிப்லயே தான் ட்ராப் ஆயிருக்கும். இதை ரிவர்ஸ் பண்றதுக்காக தான் இவங்க ஒரு கன்னை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் அவங்களால முடியல. அதுக்கப்புறம் ஹீரோ நோராவோட ரூம்ல போய் சுத்தி பாக்குறாரு. அந்த இடத்துல நோரா எடுத்த பல ஜென்மங்களுடைய போட்டோஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு காமனான இடம், ஏதோ கோவில் மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ கேக்குறாரு, உன்னோட எல்லா ஜென்மத்தோடைய போட்டோ இருக்கும் போது அதுக்கு நடுவுல ஏன் இந்த ஒரு இடம் இருக்கு அப்படின்னு கேட்டா, அப்பதான் அவங்க சொல்றாங்க என்னன்னு பார்த்தா, இவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரும் நோரா மாதிரிதான் முன்ஜென்ம ஞாபகங்கள் எல்லாமே வரும். அப்படி அந்த ஞாபகம் வரும்போது அவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்க கூடிய காமனான இடம் இந்த கோவில் தான் போல இருக்கு. ஆனா போன ஜென்மத்துல நம்ம ட்ரெட்வே இருந்தார்ல, அந்த ஜென்மத்துல இந்த 2 கப்புள்ஸும் நம்ம ட்ரெட்வேக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆயிருந்திருக்கும், அந்த மொட்டையா கன் எடுத்துட்டு வந்து ஷூட் பண்ணியிருந்திருப்பான். அது இந்த பாய் ஃப்ரெண்ட் மேல பட்டு அவனுடைய சோல் அந்த சிப்ல ட்ராப் ஆயிடுச்சு. அதனால இப்ப நோரா மட்டும்தான் மறுபிறவி எடுத்து வந்திருக்காங்க. நோராவோட பாய் ஃப்ரெண்ட் அந்த சிப்லயே மாட்டிக்கிட்டாரு. இப்ப புரியுதா? ஸ்டார்டிங் சீன்ல அந்த 2 கப்புள்ஸ் சாவறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்களே, நம்ம திரும்ப ஆரம்பத்துல சந்திக்கலான்னு. அதுக்கு காரணம் இதுதான். அந்த ஆரம்பம் இந்த கோவில் தான். மறுபடியும் நம்ம ஹீரோவோட நினைவுகள்ல இருந்து அந்த முட்டை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. பட் அது எல்லாமே வேஸ்டா தான் போகுது. ஏன்னா நம்ம ஹீரோ டீனேஜ் வயசுல இருக்கும் போது அவருக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதனால அவரோட மண்டையில ஸ்டீல் பிளேட் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டீல் பிளேட் தான்
அதுதான் இவரோட நினைவுகள் திரும்ப வராம தடுத்துக்கிட்டு இருக்கு. சோ அதை தாண்டி இவருக்கு அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வரணும்னா வேற வழியை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே நைட்டு தூங்க போயிடுறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு இந்த மொட்டையன் எப்படியோ இவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்க வந்துட்டான். பாட்டிமாவை கட்டி வச்சு ஹீரோ எங்க இருக்காருன்னு கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். இந்த மறுபிறவின்றது ஒரு வரம் தானே, அதை எதுக்கு நீ வேணான்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி இவங்க அந்த மொட்டையன் கிட்ட கேட்க அப்பதான் அந்த மொட்டையன் அவனுடைய கதையை சொல்றான். அது என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஹீரோ நோரா மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா அவங்க வளர வளரதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் வரும். ஆனா இந்த மொட்டைய மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா அவங்க கருவா வயிற்றுக்குள்ள உருவாகும் போதே அந்த ஞாபகங்கள் எல்லாம் திரும்ப வந்துடும். நினைச்சு பாருங்க, ஒருத்தவனோட எல்லா ஜென்ம ஞாபகங்களும் அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆனா அப்ப அவனால வெளியே வர முடியல. ஒரு கருவா வயிற்றுக்குள்ள இருக்கான். அந்த சமயம் அவனுக்கு அது எவ்வளவு ஒரு டார்ச்சரா இருக்கும். அந்த டார்ச்சரை தான் இவன் ஜென்ம ஜென்மமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். சோ அதுல இருந்து வெளியே வரதுக்காக தான் இவன் இந்த உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா பாட்டிமா விடுவாங்களா? ஹீரோ எங்க இருக்காருன்ற விஷயத்த சொல்லல. அதனால பாட்டிமாவையும் அந்த கன்னை வச்சு சுட்டு அவங்க சோலையும் டிராப் பண்ணிடுறான். அப்படி ஹீரோ எங்க தான் போயிருக்காருன்னு பார்த்தா அவர் ஆர்டிசன் அப்படின்னு ஒருத்தவர்கிட்ட கூட்டு போயிருக்காங்க. இவருதான் இவங்களோட கடைசி முயற்சி. ஹீரோட மெமரிஸை இவரால மட்டும்தான் திரும்ப கொண்டு வர முடியும். அப்படி இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டா ஒரு பயங்கரமான விஷயம். அதாவது இப்போ ஒருத்தங்க சாக போறாங்கன்னா அவங்க சாவறதுக்கு முன்னாடி சில நிமிடங்கள் அவங்களோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களும் ஞாபகம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பிளாஷ்பேக்கா. அந்த விஷயத்தை தான் இவர் ட்ரை பண்ண போறாரு. இவர்கிட்ட ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷினுக்குள்ள ஹீரோவை படுக்க வச்சு ஃபுல்லா தண்ணியை நிரப்பிடுவாரு. அந்த தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ மூழ்கும் போது அவரோட ஞாபகங்கள் எல்லாமே திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஐடியாவை சொல்றான். இதை கேட்கிற ஹீரோ ஆடி போயிடுறாரு. டேய் என்னடா கூப்பிட்டு வந்து கொல்ல பாக்குறீங்களா? எல்லாம் முடியாது, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா ஹீரோவோட தலையில தான் இந்த உலகத்துடைய தலையெழுத்தே இருக்கு. அதனால ஹீரோ கொஞ்ச நேரத்துல அவரே கன்வின்ஸ் ஆயிட்டு சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அந்த மிஷினுக்குள்ள போய் படுத்துக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி நிரம்பிக்கிட்டு இருக்கு. இவருக்கு பயமும் ஏறுது. இருந்தாலும் அமைதியா படுத்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவரு ஃபுல்லா தண்ணியில மூழ்கிடுறாரு. ஆரம்பத்துல மூச்சை இழுத்து புடிச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் எவ்வளவு நேரம் அப்படியே தாக்கு பிடிக்க முடியும்? கொஞ்ச நேரத்திலேயே அவர் அந்த தண்ணியில மூழ்கி துடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா துடிக்க துடிக்க இவர் முன்னாடி எத்தனை ஜென்மங்கள் எடுத்திருப்பாரு அந்த விஷயங்கள் எல்லாமே அவரோட தலைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. நோரா வேண்டிக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியாச்சும் இது வேலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருக்காங்களா? ஆனா இந்த பக்கம் ஹீரோட நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல அவரோட ஹார்ட் பீட்டே நின்னு போயிடுது. அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை வெளியே இழுத்து போட்டு சிபிஆர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ உயிரோட வரவே இல்லை. அவ்வளவுதான் போச்சு, அநியாயமா நம்மளே ஹீரோ கூப்பிட்டு வந்து சாவடிச்சிட்டோமே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே நம்ம ஹீரோவோட தலைக்குள்ள காமிக்கிறாங்க. இறந்து போனக்கு அப்புறமேட்டும் அவங்களோட மூளை சில நிமிஷங்களுக்கு வேலை செய்யும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஹீரோ மூளைக்குள்ள எல்லா விஷயங்களும் ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான், அப்படியே அந்த ஞாபகங்கள் எல்லாமே வர சடனா அவர் எஞ்சிடுறாரு. எஞ்சதும் நான் தான் ட்ரெட்வேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ தான் ட்ரெட்வேனா? அப்ப அந்த முட்டை எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இவர் தெரியலன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா என்னோட மெமரிஸ் எல்லாமே திரும்ப வந்துருச்சு. யாருக்குமே கிடைக்காத ஒரு இடத்துல அந்த முட்டையை ஒளிய வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே வெளியே பார்த்தா இந்த மொட்டையை அங்கேயும் வந்துட்டான். பட் வந்தவன் உள்ள வந்து சண்டை போடல. ஹீரோ அந்த முட்டை எங்க இருக்குன்னு சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த முட்டை எங்க இருக்குன்னு சொல்லிடுறாரு. அது வேற எங்கேயும் இல்ல, ரெட்வேவோட வயிற்றுக்குள்ளதான் இருக்கு. ஸ்டார்டிங் சீன்ல அவரோட வயிற்றுல காயம் பட்டிருக்கும், அதை சரி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த காயம் உண்டானதுக்கு காரணம் இவரே தான் வயிற்ற கிழிச்சு உள்ள முட்டையை வச்சிருந்திருப்பாரு. அவ்வளவுதான், இந்த விஷயம் தெரிஞ்சதும் அந்த முட்டையை எடுத்துட்டு வர சொல்லி ஆளுங்களை அனுப்பி விட்டுறான். இந்த பக்கம் இப்ப இவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளணும்ல, அதுக்காக ஆளுங்களை கூப்பிட்டு வந்து ஷூட் பண்றான். அதுல கூட இருக்க ஒரு பொண்ணுக்கு புல்லட் அடிபட்டு அங்கேயே அந்த பொண்ணு இறந்துடுறா. நம்ம ஹீரோக்கும் ஒரு புல்லட் இறங்கிடுது. இந்த நிலைமையில சண்டை போட முடியாது, சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போறாங்க. ஆனா ஒருத்தவன் மட்டும் நீங்க எல்லாருமே போங்க, நான் பேக்கப்புக்கு இங்க இருந்து அந்த பயலை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நோரா எல்லாருமே அனுப்பி வச்சுட்டு இந்த பக்கம் தனியா சண்டை போறதுக்காக நின்னுகிட்டு இருக்கான். அந்த மொட்டைய கதவை உடைச்சிட்டு உள்ள வரான். ஃபர்ஸ்ட் அவனோட ஆட்கள் தான் உள்ள வராங்க. அப்ப சின்னதா ஒரு ட்ரோன் மாதிரி இருக்கு, அது அப்படியே மேல பறந்து சட்டுன்னு அங்க இருக்க எல்லாருமே சுடுது பாருங்க. உள்ள வந்த எல்லாருமே காலி. இந்த மொட்டையன் உஷாரா கடைசியா வந்ததுனால அவன் மட்டும் சாவல. இப்ப அந்த மொட்டையனுக்கும் இவருக்கும் 1-on-1 சண்டை போகுது. முடிஞ்ச அளவுக்கு இவர் போராடி பாக்குறாரு. ஆனா கடைசியில அவர் அந்த மொட்டையன் கிட்ட தோத்துறாரு. அந்த பையன் அவன் கிட்ட இருக்க கண்ணை வச்சு அவரை சுட்டு அவரோட சோலையும் புடிச்சு வச்சிடறான். அவ்வளவுதான், அந்த மொட்டையன் ட்ரெட்வேவோட பாடியை எடுத்துக்கிட்டு ஸ்காட்லாண்ட்ல இருக்க அவனோட எஸ்டேட்டுக்கு வந்துடுறான். அங்க வந்து பாடியை கிழிச்சு உள்ள இருக்க முட்டையை எடுத்துக்கிறான். அந்த முட்டையை பார்த்ததும் கடைசியா நம்மளுக்கு விடுதலை கிடைக்க போகுதுறான்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர்லாம் வருது அவனுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பத்திரமா ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. ஆனா அவருக்கு புல்லட் அடி பட்டிருக்கிறதுனால இப்போதைக்கு அவரால் நடக்க முடியாது. சோ நோரா மட்டும் என்ன பண்றாங்க, நான் தனியா போய் அந்த பையலை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்னைப்பர் எடுத்துட்டு வந்து தூரத்துல இருந்து எய்ம் பண்ணி பாக்குறாங்க. இந்த பையன் உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி தட்டுல இருக்கிறதும் ஒரு முட்டை தான். சந்தோஷத்துல என்னெல்லாம் பண்றான் பாருங்க. அப்ப கரெக்டா நம்ம நோரா எய்ம் பண்ணி அடிக்கிறாங்க. ஆனா அந்த பையன் அசால்ட்டா கையில இருக்க ஒரு ஸ்பூன்ல அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு லைட்டா நவுந்துடுறான். குறி மிஸ் ஆயிடுது. என்னடா அது, இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு தானே நினைக்கிறீங்க? ஆக்சுவலா ஒரு மறுஜென்மம் எடுத்து அடுத்தடுத்த பிறவிக்கு வரும்போது அந்த நினைவுகள் மட்டும் வராது, அவங்களோட
திறமைகளும் கூடவே வரும். அதனாலதான் இந்த பயலுக்கும் இப்படிப்பட்ட ஒரு திறமை இருக்கு. அந்த புல்லட்ல இருந்து தப்பிச்சவன் நோராவை கொல்றதுக்காக ஒரு கிளவுஸை யூஸ் பண்ணி 3 ட்ரோன் ஆபரேட் பண்றான். அந்த ட்ரோனை வச்சு நோராவை தேடி கண்டுபிடிச்சு அந்த ட்ரோன் மூலியமாவே சொல்றான். இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ட்ரோன்ல கயிறை கட்டி அப்படியே மேல இருந்து கீழே குதிச்சிடுறாங்க. கீழே நிறைய மரங்களா இருக்கு, ட்ரோனால ஈஸியா பார்க்க முடியாதுல. அதை நினைச்சுக்கிட்டு தான் இவங்க கீழே வந்திருப்பாங்க. ஆனா அந்த மொட்டையும் சும்மா இல்லைங்க, அந்த 3 ட்ரோனையும் வச்சு அப்படியே பின்னாடியே சுட்டுக்கிட்டே வரான். பத்தாவதுக்கு ஆளுங்க வேற வந்துடுறாங்க. நோராக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எந்த பக்கம் போனாலும் ஆப்பு. இப்ப எப்படா தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா இந்த ஆர்டிசன் பையன் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்து 3 ட்ரோனையும் அழிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு வண்டியில வந்து நோராவை காப்பாத்தி கூட்டு போறாரு. இந்த மொட்டையன் இதுக்கு மேல லேட் ஆக வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த முட்டையை வச்சு உலகத்தை அழிக்கிறதுக்காக ஒரு பாம்புக்குள்ள பிக்ஸ் பண்றான். இந்த பக்கம் ஹீரோவும் நோராவும் வேகமா வண்டியில வந்துட்டு இருக்காங்களா, அப்ப பாம்பு வச்சு அந்த வண்டியவே சதற வச்சிடுறாங்க. நல்ல வேலை ஹீரோக்கு ஒன்னும் ஆகல. ஆனா நோராக்கு நல்ல அடி. ஹீரோ தான் அங்க இருக்க எல்லாருக்கூடயும் சண்டை போட்டு எல்லாரையும் சாவடிச்சிட்டாரு. இந்த மொட்டையை அங்க இருக்க பிளைட்ல எஸ்கேப் ஆக பாக்குறான். அவனை தடுக்கிறதுக்காக ஹீரோ மட்டும் ஒரு வண்டி எடுத்துட்டு போறாரு. நோரா என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த எஸ்டேட்குள்ளதான் எல்லாருடைய சிப்பியுமே அந்த மொட்டையை வச்சிருந்திருப்பான் புள்ள. அது எல்லாத்தையுமே அழிச்சு எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கறதுக்காக அவங்க அப்படியே தாங்கி தாங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி பார்த்தா ஏகப்பட்ட ஆளுங்க வந்துடுறாங்க. அவ்வளவுதான், இவங்களால சுத்தமா முடியல, அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அப்ப அவ்வளவுதானா, நோராவை கொன்றுவாங்களா அப்படின்னு பார்த்தா கரெக்டா திரும்ப நம்ம ஆர்டிசன் ஹெலிகாப்டர்ல வந்து அங்க இருக்க எல்லாருமே சுட்டு சாவடிச்சிடுறாரு. நோராவை தூக்கிட்டு கை தாங்களா உள்ள போய் உட்கார்றாரு. அங்க பார்த்தா அவ்வளோ சிப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 200 பேரு கிட்ட இங்க அடைச்சு வச்சிருப்பான் போல இருக்கு. அவங்க எல்லாரையும் எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு நோரா பார்த்துட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃபிளைட் ஆல்ரெடி டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம ஹீரோ விடாம பின்னாடியே போயிட்டு இருக்காரு. ஒரு மலை, அந்த மலைக்கு மேல ஏறி கரெக்டா அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி மேல வர சமயத்துல நம்ம ஹீரோ அங்கிருந்து ஜம்ப் அடிச்சு ஃபிளைட்டை பிடிச்சிடுறாரு. அவரோட வண்டி சறுக்கிக்கிட்டே போய் இன்ஜின்ல மாட்டிக்குது. அவ்வளவுதான், அந்த ஃபிளைட் இப்ப டேமேஜ் ஆயிடுச்சு, கீழே விழப்போகுது. ஆனா நம்ம ஹீரோ இன்னும் மேல இருக்காரு, சுத்தமா அவரால் பிடிக்க முடியல. இதை பார்த்த மொட்டை என்ன பண்றான், வேணும்னே அந்த ஃபிளைட்டை அப்படி இப்படிமா ஆடுறான். ஹீரோ கையில இருக்க கத்தியை வச்சுதான் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப போராடி பாக்குறாரு, ஆனா முடியல அவரால். அப்பதான் ஒரு நிமிஷம் அப்படியே அந்த கத்தியில இருந்து கையை எடுக்கிறாரு. பார்த்தா அவரால் பிடிக்காமலே நிக்க முடியுது. ஏன்னா இவர்கிட்டதான் ஒரு பவர் இருக்குல்ல, சுத்தி இருக்க சூழ்நிலையை இவருக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு பயங்கரமா கால்குலேட் பண்ணி அப்படியே மாசா அந்த கத்தி எடுத்துட்டு எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம ஃபிளைட்டுக்கு மேல நடந்து வந்து அங்க இருக்க ஹேட்ச் ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறாரு. அங்கதான் அந்த பாம் இருக்கு. ஆனா அந்த பாம்புக்குள்ள இருந்து முட்டையை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. எப்படி எடுக்கிறதுன்னு பாத்துட்டு இருக்காரா, அப்ப இந்த முட்டைய பின்னாடி கூடி வந்து அந்த சோலை ட்ராப் பண்ணக்கூடிய கன்னை வச்சு ஹீரோட தலையிலே சுட்டுறான். அவ்வளவுதான், ஹீரோ அப்படியே சுருண்டு கீழே விழுந்துடுறாரு. இந்த பையன் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு போய் செக் பண்ணி பாக்குறான். எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பினா நம்ம ஹீரோ வேற லெவல்ல எஞ்சி நிக்கிறாரு. ஏன்னா அவரோட தலையில தான் ஸ்டீல் பிளேட் இருக்குல்ல, அதை தாண்டி இந்த புல்லட்டால உள்ள போக முடியல. அவ்வளவுதாங்க, இப்போ ஒரு ஃபைட் நடக்குது பாருங்க, செம்மையா இருக்கும். ஆக்ஷன் லவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அந்த மொட்டையன் கன்னை வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டா ஒரு கையில இருக்க கத்தி வச்சு எல்லா புல்லட்டையும் வெட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஆல்ரெடி இந்த பிளைட் பயங்கர டேமேஜ் ஆயிடுச்சுல, சோ அது கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்துட்டு இருக்கு. அப்படி விழுவும் போது இந்த பாம்பே சேர்த்து கீழே விழ பாக்குது. ஹீரோ டக்குன்னு புடிச்சுக்கிறாரு. ஏன்னா அது கீழே விழுந்துச்சுன்னா வெடிச்சிரும், வெடிச்சுச்சுன்னா அவ்வளவுதான், இந்த உலகம் மொத்தமும் காலி. அதனால கீழே விழாம கஷ்டப்பட்டு புடிச்சுக்கிட்டு இருக்காரா. இதை பார்த்த மொட்டையன் என்ன பண்ணிடுறான், அந்த கயிறை அறுத்து விட்டுறான். அவ்வளவுதான், அந்த பாம்பு கீழே விழுந்துருது. அப்பயும் ஹீரோ சும்மா இல்லையே, அங்க இருந்து குதிச்சு எப்படியாச்சும் அந்த முட்டையை வெளியே எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவ்வளவு நேரம் தரையில சண்டை பாத்தீங்க, அதுக்கப்புறம் ஆகாயத்துல பிளைட்டுக்குள்ள சண்டையை பாத்தீங்க, இப்ப ஆகாயத்திலேயே பறந்துகினே சண்டை பாக்குறீங்களா. பின்னாடியே இந்த மொட்டையனும் குதிச்சு வந்துட்டான் போல இருக்கு. கீழே விழுந்துகிட்டு இருக்கப்பவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, கையில இருக்க கத்திய வச்சு அந்த பாம்புல குத்தி உள்ள இருக்க முட்டையை எடுத்துறாரு. இந்த மொட்டையை அதை பார்த்துட்டு வேணாம் இப்படி பண்ணாதன்னு கத்துறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த மொட்டையன் கையில இருக்க கன் எடுத்து அவனையே சுட்டு அவனோட சொல்ல சிப்புக்குள்ள ட்ராப் பண்ணிடுறாரு. எப்படியோ முட்டையை எடுத்துட்டாரு. அப்படியே கீழே பார்த்தா தண்ணி தான். ஆஹா, தண்ணி தான் இருக்கு, நம்ம ஹீரோ தப்பிச்சிருவாரான்னு பார்த்தா அதுதான் இல்ல. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு புல்லட் அடிபட்டிருக்கு. பத்தாவதுக்கு இந்த மொட்டையும் கூட சண்டை போட்டதுல உடம்புல ஏகப்பட்ட காயம். சோ அவரால் நீந்தி வெளியே வர முடியல. அந்த தண்ணிலேயே மூழ்கி அங்கேயே இறந்துடுறாரு. இந்த பக்கம் நம்ம நோராவை காமிக்கிறாங்க. அவங்களாலையும் சுத்தமா முடியல. முன்னாடி அந்த சிப்பு ஃபுல்லா பாம்பை செட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டிசனை போக சொல்லிட்டு இவங்க கடைசியா அந்த சிப்பை பார்த்துக்கிட்டே நம்ம திரும்ப ஆரம்பத்துல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் அழுத்துறாங்க. அப்படியே அந்த இடம் வெடிக்குது. அதோட சேர்ந்து நோராவும் அங்கேயே இறந்துடுறாங்க. இப்ப அந்த சிப்பு எல்லாத்தையுமே அழிச்சிட்டதுனால அதுக்குள்ள டிராப் ஆயிருந்த சோல்ஸ் எல்லாமே ஒரு ஒரு உடம்புக்குள்ள போகுது. அடுத்து பிறக்கிற குழந்தைகள் எல்லாரோட உடம்புக்குள்ளேயும் அந்த ஆன்மா திரும்ப போயிடுது. அப்படியே சில வருஷங்கள் உருண்டு ஓடுது. நம்ம நோரா ஒரு கோயிலோட போட்டோ வச்சிருந்தாங்கல்ல, அந்த கோயில்ல இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்ஜென்ம ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு போல இருக்கு. அதனாலதான் தன்னோட பாய் ஃப்ரெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் வந்துடுறாரு. திரும்ப பழையபடி இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. இன்னொரு பக்கம் இந்தோனேஷியாவை காமிக்கிறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோ மறுபிறவை எடுத்திருக்காரு புள்ள. ஹீரோனா ஹீரோ தாங்க. அங்கேயும் கத்திய வச்சு மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்காரு. இதை தூரத்துல நின்று ஆர்டிஷன் பார்த்து சிரிச்சுட்டு
இருக்காரு. நம்ம ஹீரோ நோரா எல்லாமே போன ஜென்மத்துல செத்துருப்பாங்க. ஆனா ஆர்டிஷியன்ஸ் ஆகல. அதனால இவருக்கு நல்ல வயசாகி போயிருக்கு. அவரு நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோட கத்தியை அவர்கிட்டயே கொடுத்துட்டு போறாரு. ஹீரோக்கு இன்னும் பழைய ஞாபகங்கள்லாம் வந்திருக்காதுன்னு நினைச்சிட்டு எதுவும் பெருசா சொல்லிக்காம கத்தியை மட்டும் கொடுத்துட்டு போறாரு. ஆனா அப்போ நம்ம ஹீரோ, என்ன ஆர்டிஷன் இவ்வளவு லேட்டா வந்திருக்க, கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி படம் முடியுது. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? இது வரைக்கும் பார்த்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்லயே இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுல. அதுவும் ஆக்ஷன்லாம் தெரிக்க விட்டுருப்பாங்க. சோ உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்றத லைக் மூலியமா தெரிவிங்க. பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் போடுங்க. சோ இதே மாதிரி அடுத்த ஒரு படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வச்சு நான் உங்க டியான்சி. பாய். அப்புறம் அந்த ப்ரௌனி யாருக்காச்சும் வேணும்னா மறக்காம ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கோங்க. டாடா.